ஃபீலிங்லயே ஒரு நியாயம் இருக்கு சிவா. அந்த நியாயப்படி என்னைக்காவது ஒரு நாள் உங்க பெத்தவங்க உங்களை கண்டிப்பா தேடி வருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஏக்கம் ஏமாற்றம் எதுவுமே இருக்காது. நான் சொல்றது நமக்கு சிவா, ப்ளீஸ். நம்புறேன். அந்த ஒரு நம்பிக்கையோட தான் நான் இது வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். போன் சிவா, நான் பேசுறேன். ஹலோ, அப்படியா? சரி, நானே வரேன். இல்ல, சிவா கொஞ்சம் பிஸியா இருக்காரு, நானே வரேன். 5ஆம் நம்பர் வார்டுல ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சா? நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் வரேன். சரி, வாங்க. என்ன பெரியாத்தா, நான் தான் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வரேனே. நீங்க எது சொல்றதா இருந்தாலும் அங்கேயே சொல்லிருக்கலாமே. ஜோசியரையா, இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு போற விஷயம் என் பிள்ளைக்கு தெரியக்கூடாது. அதனாலதான் நான் உங்களை தேடி வந்தேன். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. சொல்லணும், ஆனா அதை எப்படி சொல்றது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் புரியல. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஏதோ பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கு. பெரிய விஷயம் மட்டும் இல்ல, பிரச்சனையான விஷயமும் கூட. கொஞ்ச நாளாவே எங்க குடும்பத்துல ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளாவே எனக்கு மனசு சரியில்லை. ஏதோ நடக்கக்கூடாது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என் பின்னாடி யாரோ துரத்திக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு, பிரம்மையா இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க பையனும் இதையே தான் சொன்னாரு. ஜாதக ரீதியா ஏதாவது பரிகாரம் செய்ய முடியுமான்னு கேட்டாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பரிகாரம் செஞ்சு தரேன்னு சொன்னேன். மனுஷன் செஞ்ச தப்புக்கு மனுஷன் தான் பரிகாரம் தேடணும். பாவம், அதுக்கு ஆண்டவன் என்ன பண்ணுவான்? நீங்க சொல்றது 100க்கு 100 சரி பெரியாத்தா. ஆண்டவன் மனுஷனை படைக்கும் போது 6 அறிவோட கண்ணு, காது, காலு, கையின்னு முக்கியமான அங்கத்தோட படைச்சு உயிரையும் கொடுத்து உடம்புல பலத்தையும் கொடுத்துருக்கான். ஏன் தெரியுமா? அவனுக்கு வேண்டிய சாப்பாடை அவனே உடைச்சு சாப்பிடணும்னு. அவனே ஊட்டி விடுறதா இருந்தா நம்மள வெறும் முண்டமால படைச்சிருப்பான். என் புள்ள படுற வேதனையை பார்க்கும்போது நம்மள முண்டமாவே படைச்சிருக்கலான்னு தோணுது. என்ன பெரியாத்தா, எத்தனையோ பேரோட வேதனையை தீர்த்து வச்சவங்க நீங்க. உங்களுக்கு அப்படி என்ன வேதனை? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. சோசியரையா, எங்க குடும்பம் பல தலைமுறையா இந்த ஊர்ல தான் இருந்துகிட்டு இருக்கு. இத நீங்க சொல்லிதான் தெரியணுமா? அது மாதிரிதான் உங்க குடும்பமும். ஆமா, எனக்கு நினைவு தெரிஞ்சு 4-5 தலைமுறையா இந்த ஊர்ல தான் இருக்கோம். அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கேன் சோசியரையா. 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல தாயம்மான்னு யாராவது இருந்தாங்களா? தாயம்மாவா? எது கேக்குறீங்க? எதுக்கு என்னன்னு எனக்கு விளக்கமா சொல்ல தெரியல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேனே, எங்க குடும்பத்துல ஒரே குழப்பமா இருக்குன்னு. அதுக்கு அந்த தாயம்மா காரணமா இருப்பாளோன்னு நான் நினைக்கிறேன். அந்த தாயம்மாவை கண்டுபிடிச்சு 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க குடும்பத்துல என்ன நடந்துச்சுன்னு அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். அதான் தாயம்மான்னு உங்களுக்கு யாராவது தெரியுமான்னு கேட்டேன். தாயம்மான்னா கேள்விப்பட்ட பேராதான் இருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடினா தாயம்மான்னா ஊரணிக்கரை கிட்ட ஒரு தாயம்மா இருந்தா. அவளுக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகி பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து சமீபத்தில் தான் செத்து போனான். அவளா இருக்காது, இந்த தாயம்மா உயிரோட தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம மாகாளி கோயில் கிட்ட ஒரு காலனி இருந்தது. ஆமா, அந்த காலனிக்காரங்க தானே நம்ம ஊருக்கே பால் ஊத்துறாங்க. அந்த காலனில தாயம்மான்னு ஒருத்தி இருந்தா. சின்ன வயசுலயே அவளுக்கு புருஷன் செத்து போயிட்டான். அவளுக்கு புவனான்னு ஒரு பொண்ணு கூட இருந்தா. ஆமாமா, அவங்கதான். அவங்கள உங்களுக்கு தெரியுமா? எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? சொல்லுங்க சோசியரே. ஞாபகம் இல்லையே, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. இப்ப எங்க இருக்காங்க, என்ன ஆனாங்க, எதுவுமே எனக்கு தெரியலையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி சமாச்சாரம் இல்லையா? அதனால கொஞ்சம் டைம் கொடுங்க. அவங்க எங்க இருக்காங்க, இப்ப என்ன பண்றாங்க, எல்லாத்தையுமே நான் விசாரிச்சு சொல்றேன். சொல்லுங்க சோசியரையா. நீங்க சொல்றத வச்சுதான் என் குடும்பத்துல இருக்கிற குழப்பத்தை நான் தீர்த்தாகணும். எல்லா விஷயத்திலையும் தலை நிமிர்ந்து நிக்கிறேன் என் பிள்ளை. இந்த விஷயத்துல தலை குனிஞ்சு நிக்கிறான். அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. கவலைப்படாதீங்க பெரியாத்தா,
நீங்களும் உங்கள் குடும்பமும் பண்ணின தர்மம் உங்களை 7 தலைமுறைக்கும் காப்பாற்றும். அந்த நம்பிக்கையில தான் இந்த உயிரை இன்னும் கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி, நான் வரேன். சரிம்மா. என்னங்க சமையல் ஆயிடுச்சு, சாப்பிட வாங்க. வேண்டாம் பத்மா, எனக்கு பசி இல்லை. ஏங்க என்னாச்சு? கொஞ்சம் மனசு சரியா இல்லை. உங்ககிட்ட பலன் பார்த்துட்டு போறவங்களுக்கு தான் மனசு சரியில்லாம போகும். உங்களுக்கு என்ன? ஒரு நல்ல ஜோசியருக்குள்ள பிரச்சனையே அதான் பத்மா. நம்மக்கிட்ட பலன் கேட்டு வரவங்களோட பிரச்சனையை சும்மா மேம்போக்கா கேட்டு பலன் சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த வேதனையை நாம் உள்வாங்கிட்டு அந்த வலியை உணர்ந்து பலன் சொன்னா தான் அது பலிக்கும். நல்லா இருக்குங்க நீங்க சொல்றது. ஒரு நாளைக்கு 10 பேராவது உங்ககிட்ட பலன் கேட்க வராங்க. அவங்களோட வேதனையெல்லாம் நீங்க வாங்கிக்கிட்டா அப்புறம் உங்க கதி என்னங்க ஆவறது? அதான் தினம் சாமி முன்னாடி உட்காந்து பூஜை பாராயணம் தியானம்னு என் வேதனையெல்லாம் கொட்டி தீத்துறேன்னு. அதனால ஒன்றும் ஆகாது பத்மா. அப்புறம் என்ன, பேசாம சாப்பிட வாங்க. இல்லை பத்மா, இன்னைக்கு நான் அடைஞ்ச அதிர்ச்சி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. சொக்கலிங்க வீடு இருக்கே, நம்ம ஊர்லயே பெரிய வீடு. பெரிய வீடுன்னா வெறும் சொத்து பத்துல மட்டும் பெரிய வீடு இல்லை, தானம் தர்மம் எல்லாத்துலேயும் பெரிய வீடு. அப்படிப்பட்ட வீட்டுக்கு ஒரு சோதனை வருதுன்னா என்னால தாங்க முடியல பத்மா, தாங்க முடியல. என்னங்க சொல்றீங்க நீங்க? அவங்களுக்கு இருக்கிற ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் எந்த குறையும் இல்ல. அப்படி இருக்கும்போது இப்ப என்னங்க குறை வந்துச்சு? எப்பவுமே நிறைய இருக்கிற இடத்துல தான் குறையே இருக்கும். சமுத்திரம் பார்க்க எவ்வளவு பெருசா இருக்கு, ஆனா அதுக்குள்ள போய் பார்த்தாதான் எவ்வளவு பெரிய பள்ளம் இருக்குன்னே தெரியும். சொக்கலிங்க ஜாதகத்தையும் அவர் பொண்ணு ஜாதகத்தையும் பார்த்தேன். 8 லட்சணம் பொருந்தி இருக்கிற அந்த ஜாதகத்துல 9ஆவதா ஒரு அவலட்சணம் எட்டி பார்க்குது பத்மா. ஐயோ, அதனால என்னங்க ஆகும்? என்ன ஆகும்னு என்னால சரியா சொல்ல தெரியல, ஆனா என்ன வேணா ஆகுமோன்னு பயமா இருக்கு. சரிங்க, அதுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்குல்ல, அத சொல்லிட்டு வர வேண்டியதானே? அதான் என்ன பரிகாரம் சொல்லலான்னு யோசனை பண்ணிட்டே வந்தேன். இங்க வந்தா பெரியத்தா உட்காந்துருக்காங்க. அவங்க என்னடானா தாயம்மா அது இதுன்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க. அவங்க வீட்டில் ஒரு பெரிய சூறாவளி வீச போகுதுன்னு அங்க சொக்கலிங்கத்துக்கிட்ட நான் கணிச்சது வெறும் அனுமானம் தான். ஆனா இங்க வந்து பெரியாத்தா சொன்னதை கேட்டதும் தான் அந்த அனுமானம் எங்க உண்மையாயிடுமோன்னு பயமா இருக்கு. சரிங்க, இப்ப என்னதான் பண்ண போறீங்க? நான் என்ன பண்ண போறேன், நான் தினம் கும்புறேனே முருகன், அவங்கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்லி ஒரு நல்ல வழி காட்டுப்பான்னு பிரார்த்தனை பண்ண போறேன். எனக்கு என்னமோ ஒரு 3வது மனுஷனுக்காக உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்கன்னு தோணுது. என்ன பத்மா, அவங்கள போய் 3ஆம் மனுஷங்க அது இதுன்னு. அவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? கோயில் சொத்தை விட தங்களுக்கு அதிகம் இருக்கக்கூடாதுன்னு தங்களோட சொத்துல பாதிய கோவிலுக்கு எழுதி வச்சவங்க. காலத்துக்கும் அவங்க நல்லா இருக்கணும், அப்பதான் நாம எல்லாரும் நல்லா இருப்போம். சரி, உனக்கு பைச்சா நீ போய் சாப்பிடு. நான் பூஜையை முடிச்சுட்டு வந்து அப்புறமா சாப்பிட்றேன். நில்லுங்க, எங்க போறீங்க? என் மாமாவை பார்க்க. உன் மாமா என்ன நேர் மாமாவா? நேரா போறீங்க? 10ஆம் நம்பர் வார்டில் அட்மிட் பண்ணிருக்குல்ல, அதான். 10ஆம் நம்பர் அட்மிட் பண்ணா நேரா போயிட வேண்டியது தானே? இப்ப விசிட்டிங் ஹவர்ஸ் இல்ல, 4 மணிக்கு தான். அப்ப வந்து பாருங்க, இப்ப கிளம்புங்க. மாமாவுக்கு இந்த வேர்க்கடலையாவது கொடுத்துட்டு போறேங்க. ஏற்கனவே கொழுப்பு அதிகமா இருக்குன்னு இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு, மறுபடியும் வேர்க்கடலை கொடுத்தா கொழுப்பு அதிகமாகுது. கிளம்புங்க. கொடுக்கணுமா? நான் கொடுத்துக்கிறேன், போ. அட போங்க சார். அதான் போறோம்ல. நில்லுங்க, நீங்க யாரு? டாக்டர் சிவாவை பார்க்கணும். நீங்க யாரு? நான் மரியா கருணை இல்லத்துல இருந்து வரேன். என் பேர் நான்சி. என்ன டொனேஷன் கேட்க வந்துக்கிறீங்களா? இப்ப போய் டாக்டர் பார்க்க முடியாது, கிளம்புங்க. டொனேஷனுக்காக இல்ல, நான் அவரை பர்சனலா பார்க்கணும். அப்படிதான் சொல்லிட்டு உள்ள போவீங்க. அங்க போன பிறகு அன்னை இல்ல கருணை இல்லன்னு எடுத்து புக்க நீட்டுவீங்க. அவர் கூப்பிட்டு என்ன திட்டுவாரு. இது தேவையா? இல்ல, அது வந்து எதுவா இருந்தாலும் அப்புறம் வந்து பாருங்க. கிளம்புங்க, கிளம்புங்க. சொல்லிக்கிட்டே இருக்க. யார்கிட்ட கத்திட்டு இருக்க? ஸ்தோத்ர சிஸ்டர். வாங்க. சிவாவை பார்க்கலான்னு வந்தேன். வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். கிழவன் சாப்பிட போறது இல்ல. வாங்க. சிவா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க.
சிவா டெய்லி உன்னதானே கும்பிடுறான். அப்புறம் ஏன் அவன் கிட்ட இருந்து அவங்க அப்பா அம்மாவை பிரிச்ச? நான்சி டெய்லி உன்னதானே கும்பிடுறா. அவளோட சாமி தானே நீ. அவ அப்பா அம்மா எல்லாமே எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? பாவம் சிவா, அவ ரொம்ப நல்லவ. அவ உன்னதான் நம்புறான். அவங்க அப்பா அம்மாவோட சேர்த்து வச்சிடு ப்ளீஸ். நீ தான் அவங்க அப்பா அம்மா கூட சேர்த்து வைக்கணும் ப்ளீஸ். எந்திரிக்க கூடாது, படு. போடா, எறும்பு கடிக்குது. எறும்பு கடிச்சா கூட எந்திரிக்க கூடாது, இல்லன்னா நான் ஊசி போட்டுருவேன். போடா லூஸ், அந்த ஊசி எடுத்து எறும்புக்கே போடு. ஏய் நில்லு சட்டி மூஞ்சி நான்சி. போடா காக்கா மூக்கு சிவா. ஏய் நில்லு சட்டி மூஞ்சி நான்சி. போடா காக்கா மூக்கு சிவா. ஏய் சட்டி மூஞ்சி நான்சி. போடா காக்கா மூக்கு சிவா. உட்காரு. உன்னை பார்த்தது ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஆனா நான் உன்னை பார்க்க வந்ததுக்கு வேற காரணம் இருக்கு சிவா. எங்க கருணை இல்லத்துல இருக்க பசங்களுக்காக ஒரு ஸ்கூல் கட்டிட்டு இருக்கோம். அதுக்கு நிறைய பெரிய மனுஷங்க ஹெல்ப் பண்றாங்க. கவலையே படாத நான்சி, நிச்சயமா அதுக்கு நான் அஸ்திவாரமா இருப்பேன். எனக்கு அது போதும் சிவா, நான் வரேன். சிவா, நீங்க ஒரு தடவை கண்டிப்பா எங்க கருணை இல்லத்துக்கு வரணும். ஒரு முறை என்ன, அடிக்கடி வர. அதே மாதிரி நீயும் இங்க அடிக்கடி வரணும். ஓகே? கண்டிப்பா வரேன். கர்த்தரோட ஆசைனால நீயும் மேல மேல பெரிய பொசிஷனுக்கு வரணும். ஆதரவு இல்லாதவங்களுக்கு எல்லாம் நீ ஆதரவா இருக்கணும் சிவா. கண்டிப்பா இருப்பேன் நான்சி. ஓகே சிவா, நான் கிளம்புறேன். ஓகே, பை நான்சி. Bye. டேக் கேர். நான் அனுப்பிட்டு வரேன். ஓ ஷூர். திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம்